அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசையில் வந்து அருண் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் காலை வந்து அட்டன் பண்ணுறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, என்னப்பா நீ காப்பாற்றினா தான் சொல்கிற, ஆனால் வந்து இன்னைக்கு வீடியோவில் வைரலாக போயிட்டு இருக்கதே என்னன்னு பார்த்தோன்னா முத்துன்ற ஒரு பையனே வந்து அந்த அம்மாவை காப்பாற்றினதா சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த அம்மாவே பேட்டி கொடுத்துருக்கு. என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது, சார் முத்துங்கிறவர் வந்து என் கூட சப்போர்ட்டுக்கு தான் வந்தார், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. முத்து உன் கூட சப்போர்ட்டுக்கு வந்திருந்தாலும் நீ அதை வந்து மீடியாவில் சொல்லியிருக்கணுங்களப்பா. இன்னைக்கு பப்ளிக் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறத நாம் எடுத்து வெளில சொன்னா தானே மற்றவங்க எல்லாருமே வந்து அதுக்கு ஒரு முன்னா மாதிரியாக நம்ம கூட உதவி பண்ண வருவாங்க. பப்ளிக்கை வந்து எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே கையில் வச்சுக்கிறோம். அப்போ தான் இந்த சமுதாயத்தில் வந்து எந்த தப்புமே யாரும் பண்ணாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு பப்ளிக் முன் வருவாங்க. நம்மளுக்கு அவங்க உதவி புரிவாங்க. இதை விட்டு போட்டு அவர் பேரை கூட நீ சொல்லாமல் மூடி மறைச்சிட்டியாப்பா அப்படின்னு சொல்லும்போது அருணால பேசவே முடியல. வீட்டுக்கு வந்து முத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து வீட்டுக்கார மட்டும் ஆட்டோமேட்டிக்காக சண்டை போடுறாரு. என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்கெடுத்தாலும் ஏன் தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி இப்போ அடிக்கடி வாரீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன வேணும்னு அடிக்கிறேன், எல்லாமே என்னை சுற்றி தவறாகவே நடக்குது. நான் ஒரு லேடியை காப்பாற்றினதை அருண் வந்து என்ன பண்ணிட்டான்னா, நான் தான் காப்பாற்றினு சொல்லி மீடியாவுக்கு எல்லாருமே சொல்லியிருக்கேன், என்னை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு வருத்தப்படுறாரு. அவர் காப்பாற்றினது எனக்கும் தெரியுங்க, ஏன்டே சொன்னாப்புல அப்படின்றாங்க. உன்கிட்ட சொன்னால் போதுமா மீனா, மீடியாட்ட சொன்னால் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ப. ஏன் தான் அவர் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. இருங்க என் தங்கச்சிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதாட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னக்கா பண்ணுறது, ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை வந்து ஓஞ்ச பாடு இல்லை. இது தொடர்ந்து கண்டினியூவாக ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறிதான். நானும் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது, அருணும் என்னை கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா மாமா குணத்தை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே. அவர் வந்து ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அதிகமாக கோப்படுவார். இதை புரிஞ்சுக்கிறாம இப்படி அருண் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு பேசுகிறாங்க. என்னடி பண்ணுறது, நானும் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மாமா கூட சண்டை கொடுத்துட்டே இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து டிசைனாக மட்டும் வருது, நம்ம என்ன பண்ணுறேன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காப்பாற்றப்பட்ட அந்த லேடியும் மறுநாள் காலையில் வந்து முத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசும் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்கள் மயிலன்னா என் உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த குடும்பத்தில் வந்து விஜயாவுக்கு மட்டும்தான் முடியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜும் நம்ம ரோகிணியும் இந்த முத்துக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய யோகா இருக்குன்னே தெரியலையே, எங்கே போனாலும் பேர் வாங்கிட்டு வந்துடாப்லையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அவங்க பராமப்படுத்துகிறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்ன வந்தவங்களுக்கு வந்து பரிசுன்ற பேரில் நகை நட்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்கி அவன் என்ன பண்ண போகிறான், திரும்ப அடகு தான் வைக்க போகிறான் அப்படின்ற மாதிரி முத்துவை பற்றி தப்பாகவே பேசுகிறாங்க. இப்படி ஒரு எபிசோடில் போயிட்டு இருக்கும்போது நம்ம முத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து எங்கே போனாலுமே வந்து நம்மளுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லை, அருணை பொறுத்த வரைக்கும் போன ஜென்மத்தில் அவனுக்கு நம்மளுக்கு என்ன வந்தோம்னே தெரியல. மெயினாக சீதாவை கட்டுறானோ இல்லையா, என் வாழ்க்கை முழுவதும் இவன் வந்து தொலை பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு நம்ம முத்து. அருண் வந்து அந்த பாயிண்டாப்புல என்ன யோசிக்கிறாப்புலன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா எங்கே போனாலுமே இவனோட பிரச்சனையாகவே வந்துக்கிட்டு இருக்கான், இவனை என்னால் தவிர்க்கவே முடியாத போல இருக்கு. இப்போதான் ப்ரொமோஷன் கிடைக்க போகுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான், அதுக்குள்ள பாரு பிரச்சனை இவன் ரூபத்தில் நம்மகிட்ட திரும்பி வந்துருச்சு பாரு அப்படின்றாப்புல. முத்து வந்து நேரடியாக அருண்கிட்ட பேசினாலும் அருண்கிட்ட வந்து முத்து இறங்கி போகிற மாதிரி இல்லை. அதே நேரத்தில் ஒரு நேரம் வந்து முத்துட்ட அருணும் இறங்குறதில்ல, அருண்கிட்ட முத்தும் இறங்குறதில்ல. இவங்க பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. இதோட தலைவலி வந்து சீதாவுக்கும் மீனாவுக்கும் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஆஃபருமே வச்சுக்கல, எல்லாம் அவங்கள திருத்துறதுக்காக தான். என் மேலே நீங்கள் இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு ஏன் அப்படி நடிக்கிறீங்க அப்படின்ட்டு மனோஜிட்ட பேசுகிறாங்க. மனோஜ் பேசுகிறாரு, உண்மைதான் ரோஹிணி, நீயும் என் மேலே பாசமாக இருக்கிற, நானும் உன் மேலே பாசமாக இருக்கிறேன். ஆனால் அம்மா அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாப்புல. உங்கள் அம்மா புரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சாமியார் ஒரு ஆளுக்கு தான் கட்டுப்படுவாங்க, மற்ற யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாப்புல. இது நல்ல ஐடியாவே இருக்கே, கண்டிப்பாக ஒரு சாமியாரை வச்சு உங்கள் அம்மாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. என்ன செய்ய போகிற ரோஹிணி அப்படின்ட்டு நம்ம மனோஜ் கேட்கும்போது, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், எனக்கு நீங்கள் உதவி பண்ணால் போதும், அந்த சப்போர்ட்டை வச்சு உங்கள் அம்மாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயோட ஃப்ரெண்டை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு விவரத்தை பூரா சொல்கிறாங்க. நானும் மனோஜும் சேர்றதில்ல, எங்கள் மாமியாருக்கு சுத்தமே பிடிக்கல ஆண்டி, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்றாங்க. நான் என்னமா செய்யட்டும், நானும் அவள்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்படுறாங்க. ஓகே ஆண்டி, எனக்கு புரியுது உங்கள் குணம், நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க, எனக்காக நீங்கள் நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்கீங்க, இன்னும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சாமியாரை சொன்னீங்கல்ல, அவரை போய் நம்ம பார்ப்போம்,
அதுக்கு கண்டிப்பா மனோஜும் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கப்பா. இத வச்சே நம்ம விஜய் ஆண்டிய வந்து மாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கும்போது, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நீ நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா என்னால எல்லா உதவியும் செய்ய முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உதவிக்கு ரெடி ஆகுறாங்க. அதுக்கான வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. சூரஜை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரவிட்ட வந்து ரொம்பவே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹோட்டல் ஆரம்பிக்கிறது வந்து ஹேப்பியர் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கூட வச்சிடலாம். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து தனியா ஒரு ஹோட்டல் பண்ணா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ரவிக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும், தன்னுடைய மனைவிக்காக இறங்கி வராரு. அதுக்கான முயற்சிய வந்து "நீ செய்யு, நான் கண்டிப்பா அட்டெண்ட் பண்றேன்" அப்படிங்கிறாரு. ஆனா, அவங்க மாமனார், மாமியார்னால நம்மளுக்கு பின்னாடி பிரச்சனை வரும் அப்படிங்கிறது வந்து ரவிக்கு தெரியல. ஏன்னா, அவங்க எப்பன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான நேரமும், காலமும் கனியும்போது, இத அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிறத நம்மளால உறுதியாவே சொல்ல முடியும். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப வந்து சத்யா ரொம்ப கவலைப்படுறாரு. மாமாட்ட நம்ம எவ்வளோ தூரம் எடுத்து பேசணும் கூட, மாமா புரிஞ்சுக்கிற மாட்றாரு. சீதாவோட ஃபீலிங்கே அவருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாப்புல சத்யா. ஆனா வந்து நம்ம முத்துவ பொறுத்தவரைக்கும், நான் சொல்றத நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது பிரச்சனை இல்ல. அவன்ட்ட மனசுக்குள்ள ஒரு பழிவாங்குற எண்ணம் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு சீதாவே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா, இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அடிக்கடி சீதாவ வந்து பழிவாங்குனா, அவ வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்? நரகத்துல கொண்டு போய் நம்மளே தள்ளிவிட்ட மாரி ஆயிருமே! அதுதான் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இவர் சொல்றது நம்மளுக்கு ஒரு விஷயத்த யோசிக்க வேண்டியதா இருந்தாலும், காலப்போக்குல வந்து அருணே மாறக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்படின்ற மாரி அவங்க மனசுக்குள்ள இருக்கு. ஏன்னா அருணோட அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க. விஜயா மாரி கிடையாது. விஜயா பொறுத்தவரைக்கும், இவங்க வந்து மதிக்கிறதே கிடையாது மீனா குடும்பத்த. ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவங்க குடும்பத்து மேல ரொம்ப பாசமா, அன்பா இருக்கிறாங்க. இப்படி ஒரு சம்மந்தம் கிடைக்கிறத வந்து மாப்பிள தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடந்து எப்படி அருணும், சீதாவும் ஒண்ணு சேர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்துல வந்து முத்து மனமாற்றத்துக்கான வாய்ப்புகள் வந்து எப்ப கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே விஷயம், நம்ம அருணுக்கும், சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணா, கண்டிப்பா வந்து அவங்க குடும்பத்துல இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிள்ளைய உருவாகும். அதுக்கப்புறம் சத்யாவோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற பத்தி நம்ம எல்லாருமே நினச்சுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தி நீங்க உங்க கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்துல உங்களுடைய எதிர்காலத்துல அதாவது ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்டான கேள்விய உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா, உங்களுடைய பயோடேட்டாவுல நம்ம சேனல்ல கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணீங்கன்னா, அதுக்கான சொல்யூஷன நாம ஷியரா சொல்ல முடியும். ஏன்னா, அஸ்ட்ரா கோர்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். அது வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நம்ம சேனல பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணுங்க.